அதுல முதல்ல காட்டக்கூடிய ஸ்துதி இந்த குந்தி ஸ்துதி. ஏன்னா முதல்ல நமக்கு என்ன வேணும் பக்தி இல்லைன்னா நன்றி உணர்ச்சி வேணும். பகவான் கிட்ட நன்றியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பக்தி வரவே வராது, என்ன பண்ணாலும் வராது. ஆனா நன்றியா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம குருநாதருடைய கிருபையில பக்தி உடனே வந்துடும். குந்தி எப்போ நன்றியா இருக்கா அப்படின்னா, சந்தோஷமா இருக்கிற வேலையில மட்டும் நன்றியா இல்லை, அவ கஷ்டப்படுற வேலையில நன்றியா இருக்கா. அதுதான் எப்படின்னு தெரியல. நமக்கு யாரான ஒருத்தர் 5 ரூபா கொடுத்தா ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்றோம். நம்ம கிட்டே ஒருத்தர் 5 ரூபா பிடிங்கினா தேங்க்ஸா இருக்க முடியுமா? இருக்க தெரிஞ்சிருத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்க தான் பெரிய பக்தர்கள், நீங்க தான் ஞானிகள். நன்றியை உணர்வது அப்படிங்கிறது ஒண்ணு. நம்ம வெளி நடப்பை வச்சு நடக்கிறத வச்சுன்னு நன்றியா இருந்தோம்னா நன்றி உணர்வு. நன்றி நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன நடந்தாலும் நான் கிருஷ்ணன் கிட்ட நன்றியா இருப்பேன், என்ன வேணாலும் நடக்கட்டுமே. நான் இந்த குழந்தை சொல்லித்து இல்லையா, நாரதருடைய சொந்த அன்னை கிளம்பி போறார் உலகத்தை விட்டு, நன்றியா இருக்கார். ஏன்னா கிருஷ்ணா நீ என்ன பண்ணாலும் என் நல்லதுக்கு தான் பண்ணுவேங்கிறதுல அவர் எள்ளளவும் எந்த சந்தேகமும் இல்லாததுனால, நமக்கு யாரு நல்லது எப்பவுமே பண்றாங்களோ அவங்க கிட்ட எப்பவுமே நன்றியா தானே இருக்கணும். அதனால நன்றியா இருக்கிறதுங்கிறது தான் பக்தி. நம்ம குருநாதர் சொல்லுவார், நடக்கிறது எல்லாம் சரியா தான் நடக்கிறது, நமக்கு அவசியமானது தான் பகவான் கொடுக்குறான்.